புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் கடந்த 2-3 ஆண்டுகளாக மாதவையா என்ற MBA பேராசிரியர் அங்கே படிக்கக்கூடிய போஸ்ட் கிராஜுவேஷன் மற்றும் PhDக்காக பதிவு செய்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமாக ஓராண்டுக்கு முன்பாக ஒரு பெண் வக்கீல் நோட்டீஸ் விட்டு அந்த நோட்டீஸின் அடிப்படையில் அது புகாராக சென்று அந்த பெண் பின்னால் தொடர்ந்து படிக்க முடியாது என்ற நிலையில தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு சேர்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அப்போது ஒரு ஆசிரியர் மூலமாக மரியாதைக்குரிய மாண்புமிகு சபாநாயகர் செல்வம் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். செல்வம் மாதவையாவை வரவழைத்து அவரை கண்டித்து இது போன்று செய்தால் உண்மையில் நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று வார்னிங் கொடுத்து அதற்கு பின்னாலே அந்த பெண் இங்கே படித்திருக்கிறது. அந்த வழக்கு திரும்ப பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு 6 மாதத்துக்கு முன்பாக அதே போன்ற ஒரு PG படிக்கக்கூடிய பெண் கதறி அழுது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருக்கிறது. அது எல்லாருக்கும் வந்து சேர்ந்திருக்கும். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மாதவையா அந்த யூனிவர்சிட்டி பிரான்ச்சிலே பணிபுரியக்கூடிய ஒரு பெண் MPS அவர்களிடம் செக்சுவல் டார்ச்சர் கொடுத்து அது புகாராகி அதன் மீது விசாரணை நடந்து மன்னித்து வார்னிங் கொடுத்து விட்டுருக்கிறாங்க. இது தொடர்ந்து இந்த மாதவையா ஒரு காம கொடூரன் போன்று அங்கே படிக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறார். இந்த புகார்கள் எல்லாம் தொடர்ந்து வந்த பிறகு அதை விசாரிப்பதற்கு யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு கமிட்டி வருகிறது. 4 பேர் கொண்ட கமிட்டி. வம்சி ரெட்டி SSP அவர்களும் மற்றும் 3 பேரும் அதுவும் பெண்கள் கிடையாது. அந்த கமிட்டி இந்த சென்ட்ரல் ஹெட்டா இப்ப இதுக்கு ப்ரொமோஷன் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம பெண்களை எல்லாம் காம கொடூரன் செய்த அந்த பாலியல் இச்சைக்கு அதற்கு பதிலாக அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவனையும் இந்த யூனிவர்சிட்டியிலே சென்ட்ரல் ஹெட்டா போட்டிருக்கிறாங்க. விசாரணைக்கு வர்றவங்க குற்றவாளியை வச்சுக்கிட்டு விசாரிக்க எப்படி உண்மை வரும்? குற்றவாளியை கைது செய்யணும், குற்றவாளியை வழக்கு போடணும், எதுவுமே செய்யாம விசாரிச்சிருக்காங்க. இங்க காரைக்கால்ல லோக்கல் ஆக்ஷன் கமிட்டி ஒண்ணு இருக்கு. லோக்கல் ஆக்ஷன் கமிட்டியும் பேருக்கு போய் அங்க தலையை விசிட் பண்ணிட்டு வர்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், காவல்துறை இங்க காரைக்காலுடைய SSP ஒரு பெண் ஒரு மகளிர் தான் SSP இருக்காங்க. அவங்களுக்கு இதுல இது மேல ஒரு கோபம் வர வேணாமா, வேகம் வர வேணாமா? அவங்க எப்படியாவது இவன் மேல வழக்கு போடணும், அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க வேணாமா? ஏன் வேடிக்கை பாக்குறாங்க? எல்லாரும் போராடணுமா? காரைக்கால் மக்களை எதிர்த்து போராடணுமா? தொடர்ந்து இது போராட்ட மையம் ஆகணுமா? இந்த யூனிவர்சிட்டி இங்க கல்வி கற்றுக் கொடுக்க இந்த யூனிவர்சிட்டி துவக்கினாங்களா? இங்க போர்னோகிராஃபி வகுப்பெடுக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி துவக்கினாங்கிறதா கேள்விக்குறி. இப்போது எங்களுடைய கோரிக்கை இங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இது ஏதோ காங்கிரஸ் கட்சி முன்னெடுப்பு செய்தாலும் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறாங்க. 2-3 நாளா கல்லூரி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. 2-3 தினங்களா காரைக்கால்ல தொடர்ச்சியா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக போராட்டம் நடத்திருக்குது, திராவிட கழக போராட்டம் நடத்திருக்குது, சமூக அமைப்புன்னு சொல்லி அதன் பேரால போராட்டம் நடத்திருக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டம் நடக்குது. ஆனா இன்னும் காவல்துறை எதற்காக வேடிக்கை பார்க்குது? காவல்துறை கூட பணிபுரியக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கான மகளோ அவங்களுக்கான சகோதரிகளோ இல்லையா? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா அவங்க என்ன செய்வாங்க? அவங்களும் அப்படிதான் நாள் பார்ப்பாங்க, நேரம் ஜாதகம் ஜோசியம் பார்ப்பாங்களா? அத மாதிரி இல்லாம உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். இந்த லோக்கல் ஆக்ஷன் கமிட்டி உண்மையிலேயே இந்த தவறு நடந்ததற்கான ஆதாரம் அவங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள்ல எவிடன்ஸ் இருக்காது, உணர்வாங்கல்ல, அந்த உணர்வை வச்சு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும். புகாரே இல்லைனாலும் வாலண்டியரா ஸ்பெஷல் கம்ப்ளைண்ட் வர்ற போலீஸ் விசாரணை பண்ண போலீஸ் கிட்ட வாங்கி வழக்கு போட்டு உடனடியா கைது செய்யணும், அவன் மேல தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் இங்க வந்திருக்கவங்களுடைய கோரிக்கை. இது நிறைவேற வரைக்கும் இங்க யாரும் ஏந்திருக்கிறதா இல்ல, இங்கேதான் தொடர்ந்து இருப்போம்னு தெரிவிச்சுக்கிறோம்.